லைவ் தமிழ் செய்திகள். ஏழை சிறுவனாக இருந்த திவனஸ் தற்பொழுது பிரபல்யம் மிக்க ஒருவராக மாறியிருக்கின்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் அம்மானம் என்ற பிரதேசத்தை சேர்ந்த திவனஸ் தற்பொழுது புகழ்பெற்ற ஒரு பாடகராக மாறியிருக்கின்றார். இந்தியா மட்டுமன்றி உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களும் இவரின் பாடலை கேட்பதற்கு முந்தி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த குரலில் இருக்கின்ற வசீகரத்தன்மை பலரையும் மகிழ்விக்க செய்திருக்கின்றது. பழைய பாடல்களை ரசிக்கும் பெரியோரையும் இது கவர்ந்திருக்கின்றது. இளைஞர்களையும் இவருடைய பாடலின் திறமை, இவரின் குரலில் இருக்கின்ற ஆற்றல் மற்றவர்களையும் அவரின் பக்கம் கவர்ந்திருக்கின்றது. ஆகவே திவனஸ் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் பெருமதி மிக்கதாகும் என்றும் காலத்தால் மறக்க முடியாத பாடல் என்றும் கூறுகின்றார்கள். திவனஸ்க்கு இருக்கின்ற அந்த திறமையை இசைத்துறை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இசை அமைப்பாளர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். இசைத்துறையில் ஆர்வம் இருப்பவர்களும் இவரின் பாடலுக்காக எதிர்காலத்தில் தாங்கள் வாய்ப்பு வழங்கியிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஆகவே திவனஸை பொறுத்தவரையில் சங்கீதத்துக்கு அவர் புது ஓர் எடுத்துக்காட்டாக மாறியிருப்பதும் அவரினால் இந்த சங்கீதம் மீண்டும் புலமை பெறும் என்றும் கூறுகின்றார்கள். ஏனென்றால் சிறுவர்கள் சங்கீதத்தில் அந்த பாடலின் கருத்தை விளங்காமல் இவ்வளவு நுணுக்கமாக பாடுவது யாரைத்தான் ஆச்சரியப்படுத்தாமல் இருக்கும் என்றும், இந்த ஆச்சரியத்தில் பலரும் தங்களை மெய்மறந்து இருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள். ஆகவே சரிக்குமப்பா நிகழ்ச்சி இவ்வாறானவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மூலம் சங்கீதத்துக்கும் இசைத்துறைக்கும் அவர்களால் பெரிய பங்களிப்பு செய்யப்படுகின்றது என்றே கூற வேண்டும்.